காலையில ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்களா? ஆமா, ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சாச்சு, பொய் சொல்லவும் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? கொடுக்கல, தண்ணி கரெக்டா வரல, ஒரு அரசாங்கம் நடத்துற ஒரு நிகழ்வு சரியா நடக்கல, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. இதை அரசு கவனம் கொள்ளணும், அடுத்த நிகழ்ச்சியில் இது நடக்கக்கூடாது அப்படின்னு. நம்மளை விட்ட சனியே அங்க எதிரில் போயிடுச்சு, அந்த சனி அவனை பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி திமுக இப்ப அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸிலே குடிகாரக்குள்ள நெறின்னு பெரிய பேனர் போட்டு, ஸோ இப்போ இளைஞரில் இருக்க வேண்டும் அப்படின்னா விஜய் கூட கொஞ்சம் சேர்ந்து நாரோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி நம்ம 2 எம்எல்ஏ செந்தில் தான் வரவே இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாரு. பாதிப்புக்குள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையில ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்களா? ஆமா, ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சாச்சு, பொய் சொல்லவும் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? 2 விஷயம் நடந்திருக்கு. அதை வச்சு நான் எது பேசினாலும் அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுறதுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் சட்டசபையில கூட அவர் ஏதோ சொன்னாருன்ட்டு கூட ஒரு கான்ட்ரவர்சி, பொய் சொல்லாதீங்க அதை அப்படின்னு சொன்னாங்க ஒரு விஷயம் இல்லையா? இப்ப இன்னைக்கும் ஒரு எடுத்து ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ரூஃப் எடுத்து போட்டாங்க. ஆமா, அவரை விட எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு ஐடிவிங்க விட டிஎம்கே ஐடிவிங்க பயங்கர வேலை பாக்குறாங்க. அவங்க எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் நம்ம கரெக்டா வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே அவங்களே ஏமாத்திட்டாங்க. அதனால இப்ப ரொம்ப துரிதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போதை ஒழிப்புக்காக அவர் ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு சொல்லியிருந்தாரு, அவர் மட்டும் என்னது ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப ஹேஷ்டாக்ல போயிட்டு இருக்கு. இல்ல எல்லாருமே அதை பண்றது உண்டுதான், அந்த மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு. விதிவிலக்கு இல்ல. மேரத்தான்ல அவர் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. எப்பவும் அந்த அண்ணா சமாதியிலிருந்து அந்த கலங்கரை விளக்கம் மாதிரி அது 3 கிலோமீட்டர் அந்த ஸ்ட்ரெச்சை சொல்லியிருக்காங்க. அங்க வரைக்கும் ஓடி இருக்காரு. இது வரைக்கும் எந்த சிஎமும் தமிழ்நாட்டுல ஓடலன்னு சொல்லியிருந்தா அது சரியா இருந்திருக்கும். ஆனா அவர் இந்தியாலேயே ஓடல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜம்முல முதலமைச்சர் ஓடி இருக்காரு. அதுவும் 24 56 வயசுல ஓடி இருக்காரு. அப்படின்னு ஓடி இருக்காரு. 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அது ரொம்ப அதிகம் இதை விட. அப்படிங்கும்போது அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்கலாம். முன்னாடி பேசும்போது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு அமைச்சர், அதுவும் பொதுப்பணித்துறை, இல்ல இவர் 3 கிலோமீட்டர் ஓடுவான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஓடணும்னு என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டாரு அவரு. இன்னைக்கு அது ரொம்ப ஏன்னா டிஷர்ட், அவரோட லுக் எல்லாமே வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு. அந்த மேல ட்ரோன் ஷாட் வேற, அப்படியே 3 கிலோமீட்டர் ட்ரோன் ஷாட் வேற. ஒரு சினிமா மாதிரி தான் போகுது. நம்ம எப்படி திமுக அரசாங்கம் சினிமா கவர்மெண்ட் சொன்னோமோ அவங்களுக்கே டஃப் தர அளவுக்கு சினிமா கவர்மெண்ட் இவங்க இருக்காங்க. அது இல்லாமல் பசங்களெல்லாம் போயிட்டு எடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை பார்த்துருப்பீங்க, எப்படியே 18 வயசு, மூச்சு வாங்குது. ஆனால் சார் அண்ணா அப்படி 52 வயசுல அப்படியே 3 கிலோமீட்டர் ஓடினாரு. இளைஞர்களே எங்களையே இது பண்ணி ஓடுறாரு. அவர் முன்னாடி ஓடினார்ல, அவர் எல்லாருக்கும் முன்னாடி வேகமா ஓடுறாரு. அவர் பின்னாடி எல்லாரும் ஓட முடியாம பின்னாடி வராங்க அப்படிதான் ஓடணும். எல்லாம் முதல்வர் பின்னாடி ஓட முடியுமா? அதுக்காக அது புரோட்டோகால்னா முதல்வர் பின்னாடி ஓடினா அவங்க பின்னாடி அவர் நடந்து போனா கூட பின்னாடி நடந்தா போனதுல ஓடக்கூடாது இல்லையா? இல்ல, அவர் ஓடினதை பாராட்டலாம். ஆனா அதுக்காக இவ்வளோ பாத்தியமா ஸ்டாலின் ஓட முடியுமா? உதயநிதி ஓட முடியுமா? இத்தனை காலையில் எழுந்திரிச்சு ஓட முடியுமா? நீங்கள் ஒரு காலில் வரமாட்டான்னு சொன்னீங்க பாருங்க, காலில் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சார். உங்களால் முடியுமா? என்னங்க உங்களால் டார்ச்சர் தாங்க முடியல, முட்டை ஜெயலலிதா ஓடுவாங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. கருணாநிதி ஓடுவாரா? இதெல்லாம் கேட்பாங்க போட்டுருக்கு. அதாவது அவரோட ஒப்பிடணும்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டை நடந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் சண்டை நடந்துருக்குது. ஒரே இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் அடிச்சுக்கிறாங்க காலையிலேருந்து. இது டிவியில் அவங்க டிஐபிஆரில் அமைச்ச வீடியோ ஒன்று, நியூஸில் போட்டதெல்லாம் ஒன்று. அந்த பசங்கள்லாம் விளாக் போட்டிருந்தாங்க. சுற்றி வரவங்கலாம் அவங்கவுங்க தனித்தனியாக செல்ஃபி வீடியோஸ் போட்டிருந்தாங்க. பொதுமக்கள்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இவங்க இங்கே இதை பண்ணுறதுனால இங்கே இவ்வளோ பிரச்சனை, டிஷர்ட் கொடுக்கல, தண்ணி கரெக்டாக வரல, ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு நிகழ்வு சரியாக நடக்கலை, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, இதை அரசு கவனம் கொள்ளணும், அடுத்த நிகழ்ச்சியில் இது நடக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க. இது வழக்கமாகவே எல்லா அரசு நிகழ்வுகளும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. நீங்கள் இந்த பீச்சில் ஸ்டாலின் அவர்களோட அந்த ஃப்ளைட் இது நடந்துச்சு பாருங்க, அப்போ கூட பெரிய உயிரிழப்பு நினச்சி தண்ணியில் குடிக்கிறதுக்கு இது போன்ற நெரிச்சல் போன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த அரசு வந்தாலும் தயவு செய்து நீங்கள் இது போன்ற அரசு நிகழ்வுகள், அதுவும் இப்போ ஸ்டாலினை பார்க்க கூட யாரும் வர மாட்டாங்க, விஜயை பார்க்கறதுக்காக இவ்வளவு கூட்டம் வருது. நேத்து போக்குவரத்து நெரிசல், அவர் பேருந்து ஓபன் பண்ணி 15 நிமிஷம் அது பாருங்க பிரச்சனை. இன்னைக்கு பீச்ல இந்த மாதிரி எங்க போறாரோ அங்கெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருங்க. தண்ணி பாட்டிலாம் கொண்டு போயிடுங்க. ஒருத்தர் தண்ணி பாட்டில் கொடுத்தாரு, எல்லாத்தையும் தண்ணி பாட்டிலாம் கொடுக்க மாட்டாரு. ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது அரசு தயவு செய்து
ஒரு சரியான பாதையை ரெடி பண்ணுங்க. இது மாதிரி பண்ணும்போது இவ்வளோ பேர் வருவாங்க. 1000 பேர் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கான பாதுகாப்பு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். 5000 பேருக்கான கழிவறைகளை ஏற்பாடு பண்ணணும். 5000 பேருக்கான இது பண்ணாதான் உங்களுக்கு 3000 பேர் வந்தால் கூட அதை நீங்கள் சமாளிக்க முடியும். நீங்கள் வந்து 5000 பேர் 1000 பேர் வராங்கன்னு என்ன பண்ணுறீங்க? 1000 பேருக்கு மட்டும் தான் ஏற்பாடு பண்ணுறீங்க. இது வந்து விஜய்ன்றனால கூட்டம் அதிகம் வரும், செல்ஃபி எடுக்கக்கூடிய கும்பல் வரும், எல்லாம் வரும்போது இன்னொன்று விஜய்க்கு மட்டும் 1000 பேருக்கு நீங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கான நிகழ்வை நீங்கள் ஏற்பண்ணால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியும். இனி வரும் காலம் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து ரிப்பப்ளிக் டே இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியாது. அவரே வந்து கலந்துக்கூட நிகழ்ச்சி. அதனால நீங்க வந்து ஏகப்பட்ட புரோட்டோகால் வேற இருக்கு. புரோட்டோகாலே ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஆட்சி. ஆமா, அதனால வந்து பயங்கரமா நீங்க இதுக்கு வந்து 1000 பேர் அப்படின்னீங்க, 5000 பேருக்கான வேலையை பாருங்க. அப்பதான் நீங்க சேஃபா இருக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு செய்தியா சொல்லுவோம் நம்மளும். கண்டிப்பா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் மதிமுக வந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. அவர் வந்து மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். முக்காவாசி இப்படி சொல்றாங்கனாலே முடிவு எடுத்துட்டாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு உள்ள போறது வந்து சும்மா பேருக்கு தான். முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க சீக்கிரமா தாவேக்காக்கு வருவாங்க, அந்த 2 பேரும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. இன்னும் தேதி தான் முடிவு பண்ணி சொல்லலன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆராசா கலாய்ச்சிட்டாரு. ஏங்க இந்த கலைஞர் அரங்கத்தில் கூட்டக்கூடாது, மொத்த கட்சி கூட்டமே இந்த கலைஞர் அரங்கத்துக்குள்ள இருக்கும். இவர் முடிவு பண்ணி சேர்க்கூட இவர் சொல்லுவாராம், இதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு 2 எம்எல்ஏ செந்தில் வரவே இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒருவேளை டிஎம்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, அப்பா நீ வந்து ஜெயிச்சது வந்து எங்களால தான் நீ செஞ்சிருக்க, எங்கள் பலத்தில் ஜெயிச்சிருக்க, நீ எங்கள் மாவட்ட செயலாளர்களால் ஜெயிச்சிருக்க, நீ தயவு செஞ்சு அங்கே போயிட்டு தோற்று போயிட்டா அவ்வளோதான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்து கொண்டு இருப்பாங்க போட்டிருக்கு. அதில் செந்தில்நாதன் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனால் இன்னைக்குள்ளே வந்து இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவர் அந்த மூடில் இருக்கார். ஒபாமா கூடலாம் பிட்டு பேசிட்டாரு. இவர் சும்மா இருப்பார். அவர் அநேகமாக வெளியே வந்துடுவார். 2 நாள் மறுநாள் பாருங்கள், இன்றைக்கி ரிசர்வேஷன் ஈவினிங்குள்ளே நடந்து முடிஞ்சோன்னே நாளையிலிருந்து ஒரு ஸ்டாலின் திட்டுவார் பாருங்க. திட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அப்படி திட்டுவார். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. இது பல ஆண்டுகள்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுவாரு. அந்த ஏத்தன்ஸ் மாநகரத்திலே அன்று ஒரு துரோகம் செய்தானே அந்த அரசன், அவனை போல்தான் இவர் அப்படிலாம் ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஒப்பீடுலாம் பயங்கரமாக இருக்க வருது. ஸோ இலக்கிய ரீதியாக அவர் திட்ட ஆரம்பிப்பார். ஸோ இப்போ வந்து வைகோ வந்து தன் கட்சியை உறுதிப்படுத்தணும் முயற்சி பண்ணுறாரு இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாரு, இளைஞர்கள் மட்டும் இல்லவே இல்லை, மொத்தமாக ட்ரெயின் ஆகி போயிடுச்சு கட்சியில். இப்போ பையன் துரை வைகோவை கொண்டு வரல. இல்லை, அவங்க சூரியன் நிற்கும் போது மதிமுகங்கிறது திமுக மாதிரி ஆயாச்சு. அதில் இருக்கிறதே மறுமலர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை, அப்போ இந்த வத்திப்பட்டி சின்னத்தில் நின்னார்ல, அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஏதாவது சின்னத்தை முதல்ல பம்பரம் எல்லாம் கொண்டு வந்தோம், பம்பரம் போயிடுச்சு, இப்போ வத்திப்பட்டி அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து இளைஞரில் இருக்க வேண்டும் அப்படின்னா விஜய் கூட கொஞ்சம் சேர்ந்து, நாரோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆட்கள் அப்படி ஈத்து கூட கொண்டு வந்துக்கலாம். அங்கே கொஞ்சம் போஸ்டிங் இஷ்டம் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போட்டிருக்கு. அதாவது தன்னோட காலம் இன்னும் வந்து கொஞ்சம் குறுகிய காலம் தான் தன்னோட காலம். அடுத்தது தன்னோட துரை வைகோ வந்து நம்ம வளப்படுத்தணும் கட்சியின் மூலமாகவும். அடுத்தது போஸ்டிங்கு இது போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டோம்னா அவரோட டிராவலிங் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு. இப்போ இன்னொரு கவனிச்சிங்களா, இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னப்போவே அவர் பக்கம் யாரெல்லாம் போவோம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கூட்டத்திலே சொன்னார் தான், நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, எங்களை நோக்கி எல்லாரும் வாங்க. அப்போ எதிர்பார்த்தது தான் இந்த திமுகலேருந்து மற்ற கட்சிகள்லாம் பிரிஞ்சு போவாங்க. திருமாவளவன் போவாரு, வைகோ அவர்கள் போவாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரும் தலைவர்களா ஒரு இடத்துல வர வேண்டியவங்க. ஆனா ஒரு காலத்தின் டைம் ஏதோ ஒன்று அவங்க கூட்டணியில் போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்குது விஜய் மூலமா, வந்து சேர்ந்து ஒன்னா எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சான். நிறைய பேர் பேசணும். ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பிரோஜனமே இல்லாமல் வர்ற மாதிரி இருக்கே. வர்றது இல்லை, இப்போ அவங்க என்னன்னா, சரி இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அந்த இடம் வந்து விஜய்க்கு இப்போ பலரும் அப்படிதான் போறாங்க. இப்போ அதிமுக வந்து நாளைக்கு எவ்வளவு பேர் போறாங்க, சாட்டர்டே வருது, சாட்டர்டே வருதுல, நாளைக்கு எவ்வளவு பேர் போவாங்க. சாட்டர்டேனாலே தாவேக்கால இணைப்பு விழா, மற்ற ஆற்று கட்சிங்க வந்து இணையற. பனையூர்ல எவ்வளவு பேர் போவாங்க. வேலுமணி தரப்பு இன்னமும் வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்களா? ஏன்னா அவர் நேற்று என்ன பண்ணிருக்காரு, இபிஎஸ் வந்து ஏற்கனவே கொடுத்த பதவிகள் எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த நிலையில அவங்க எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் இருக்கலாம், அமைப்பு செயலாளர் பேருக்குள்ள போஸ்டிங் எல்லாம் கொடுத்து விட்டுட்டாரு. பெரும் அதிருப்தி. அதோட அதிகாரத்திற்கான பதவி இல்லாம இருக்கு. இது வந்து அறிவிப்புக்கான பதவியா இருக்கு தவிர அதிகாரத்திற்கு பதவி இல்லை. ஏன்னா எப்பவுமே கழகங்கள்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து மாவட்ட செயலாளர் தான் பவர்ஃபுல்லான போஸ்டிங். இப்போ அவங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங் யாருக்குமே தரவில்லை, அமைப்பு செயலாளர்னு கொடுத்துருக்காரு. சரி வந்து வாயில வந்து அவில வச்சு போட்டு மின்னிட்டு இருக்க மாதிரி தான் தவிர இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ட்டு தான் எல்லாமே பேசிக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து இப்போ எடப்பாடிக்கு வந்து சாதகமாக போனால் சிவி சண்முகத்துக்கு நீங்க மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரகசிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ரகசிய கூட்டத்தில் வந்து இதை அக்செப்ட்
அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்லை நம்ம தனியாக போயிடலாமா? ஏன்னா மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸிலே வந்து குடிகாரக்குள்ள நெறின்னு பெரிய பேனர் போட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிட்டு திருப்பி ஒரு வாரம் விட்டு அதை தூக்கிட்டாங்க. பல செய்திகளை வந்து தூக்கிட்டாங்க. அது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. இப்போ செய்தித்தாள்லாம் வந்தோன்னா தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி பிவி சண்முகிட்ட போயிட்டு நம்ம சிவி சண்முகிட்ட போயிட்டு செட் ஆகுமா நமக்கு? இதை போஸ்டிங் கொடுத்துருக்காரு, இது என்ன நமக்கு பேர் கொடுக்குற மாதிரி சோறு வச்சியன்ற மாதிரி இந்த போஸ்டிங் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், அது மாதிரி பொருளாளர், அப்புறம் தலைமை செயலாளர், இது போன்ற போஸ்டிங் தான் இருக்கும். இந்த அமைப்பு செயலாளருங்கிறது வந்து ஒரு 150 பேர் இருப்பான். போஸ்டிங் எல்லாமே நிறைய பேர் அமைப்பு செயலாளர். போன மைத்திரன் இருந்தாங்க, அவங்க எல்லாமே அமைப்பு செயலாளர். ஒரு 30-40 பேர் 50 பேர் இருப்பாங்க. ஸோ 10ஓட 11 இருக்கிற விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவரை நினைச்சுக்காது கவர் பண்ணணும், இவன் வெளியே போவான் பார்த்துக்கணும், நாளைக்கு சனிக்கிழமை வேற எவ்வளவு பேர் போவான்னு தெரியல, அதனால போஸ்டிங் போட்டு விட்டேன்ப்பா, இனிமேல் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம், கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், அதுக்கு மேலேயும் அவங்க போறாங்க. ஆமா, இதுக்கு மேல டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்காரு. டேமேஜ் கண்ட்ரோல். பட் இது எந்த அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும் தெரியல. ஆனா தாவேக்கால எத்தனை பேர் தான் இணைச்சுப்பாங்க? ஏன்னா அங்க என்ன பதவி கொடுத்து இப்ப இங்க அமைப்பு செயலாளருங்கிறது ஒரு பவர்ஃபுல் இல்லாத ஒரு போஸ்டிங்ன்றத புரிஞ்சுக்கிறோம். அங்க மட்டும் போனா உடனே மாவட்ட செயலாளர் கொடுத்துட போறாங்க. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி கன்சாலிடேட் பண்ணுவாங்க? என்ன நோக்கத்தினால போறாங்க? நீங்க சொன்னாலும் பட் சிவி சண்முகம் மாவட்ட செயலர் கொடுத்து ஒத்துக்க முடியுமா? அவர் இது ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். ஏடிஎம்கேல மாவட்ட செயலர் ஓகே. தாவேக்கால மாவட்ட செயலர். இப்போ அதுக்காக என்ன பண்றாங்க, திமுக என்ன பண்றாங்கன்னா, இப்போ 72 மாவட்ட செயலர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அறிவிக்க போறாங்க. 115 மாவட்ட செயலாளர். ஸோ இவர் திருமாவளவன் இதெல்லாம் உசாரா என்ன பண்றாரு, 234 மாவட்ட செயலர், ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்ட செயலர் ஆகிட்டார் அவர். ஸோ அது மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி சூழ்நிலை வந்து தாவேக்கால இருக்குமான்னா, இப்போ அவர் உள்ள ஆட்கள் வர வர அவருக்கு தான் தலைவலி. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்மளை விட்ட சனியே அங்கே எதிரில் போயிடுச்சு, அந்த சனியை அவனை பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு அவர் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, போஸ்டிங் என்ன பண்ண போறாரு, போஸ்டிங் பேரன் நடக்குமா, அதெல்லாம் இப்போ எல்லாமே பயப்படுதுன்னா. இப்போ விஜயபாஸ்கர் போயிருக்காரு இங்கேருந்து ஏடிஎம்கே. விஜயபாஸ்கர் போனோன்னா அங்கேருந்து மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கேங்களா அப்பா போயிட்டா நிம்மதியாக இருந்தாங்க. திருப்பி அவர் வந்து தாவேக்கா, அவங்க தான் தாவேக்கா போயிட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கரை வந்து பகைச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் தாவேக்கா போயிட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கரும் தாவேக்கா போயிட்டாரு. எல்லாம் ஒரே இடத்துல போயிட்டாங்க. இப்ப அந்த மாவட்டத்துக்கு யாரு இப்போ வந்து ஐயோ இவர் பயந்து தான் நம்ம வந்தோம், பின்னாடி இவர் வந்துட்டாரு. அதாவது எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து மேனேஜர் பயந்து பேப்பர் போட்டு வேற கம்பெனி போனோன்னே அதே மேனேஜர் இப்படி இருக்கான். அதே மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த விராலிமலை முன்னாள் போய் சேர்ந்தவங்க எல்லாம் ஐயோ இந்த ஆள் திருப்பி வந்து நம்மளால திரும்ப போஸ்டிங் பார்த்தா இப்ப இவர் வந்துட்டு இவர் சீனியர் ஆயிடுவாரு, அவருக்கு தான் கொடுத்தாகணும். அவருமே நாளைக்கு வந்து இணைவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎஸ் ஐஏஎஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதனால அந்த சட்டம் ஒழுங்கு அது போன்ற விஷயங்கள் ஐபிஎஸ் கலெக்டர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தள்ளி வச்சிருக்காங்க. அதனால போயிருக்குது. பட் இவர் சேருவது உறுதி. அதனால் இப்போ வந்து இப்போ ஏடிஎம்கேக்காரங்கெல்லாம் இவங்களை பயந்து அங்கே போகும்போது இப்போ இவங்கள திருப்பி ஏடிஎம்கேலாம் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே திருப்பி தாவே கலந்து போன ஏடிஎம்கேலாம் திருப்பி ஏடிஎம்கே வருவாங்களா, அவரை ஏற்றுக்கொள்வார்களா பழனிசாமிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் நம்ம பார்க்கணும். இந்த அரசு பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெண்டர்கள்ல நிறைய முறைகேடு நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முதற்கட்டமா எல்லா டெண்டரையும் நாங்க கேன்சல் பண்ணிடுறோம், வாங்கின கட்டிங்கெல்லாம் போச்சு, எல்லாம் கொட்டி அழிங்க, முதல்ல இருந்து கோடு போடுங்கன்ற மாதிரி. இவங்களும் டெண்டர் தான் விடுவாங்க, புதுவான தரப்பினர்கள் வருவாங்க, அவங்க கிட்ட ப்ராஜெக்ட்லாம் வாங்கி என்ன வேலிடேஷன் பண்ணி அவங்க அதுக்கான டெண்டரை கொடுக்க போறாங்கன்றது நமக்கு புரியுது. ஆனா எல்லா டெண்டரையுமே அவங்க நிறுத்தினதன் காரணம் என்ன? இப்போ ஒரு டெண்டருக்கும் நிறுத்தினாலும் ஒரு காரணம் சொல்லலாம். அப்படி காரணங்கள் இருக்கா, இல்ல எந்த அரசு வந்தாலும் இப்படி டெண்டரை எல்லாத்தையும் முடக்கமா நிறுத்திட்டு புது டெண்டரை கொடுக்கறதா வழக்கமாவே பண்ணுவாங்களா? பட் இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஈசிஆர் ரோட்டில் வந்து அவங்க 1 கிலோமீட்டருக்கு 11 கோடி அப்படின்னு டெண்டர் போட்டிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாப்ல ஆதவர்ஜினா கேன்சல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோயிலில் வந்து 248 டெண்டர்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி 288 டெண்டர்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்து கமிஷன் வாங்காமல் நாங்கள் கொடுக்குறோம். இவங்கெல்லாம் 15%, கவுன்சிலர் 1%, எம்எல்ஏக்கு 5%, கவர்மெண்ட்டுக்கு 10%, நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற முறையில் எல்லாம் கொடுத்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ வர்ற இதுக்கு வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற போன்ற விஷயங்கள் இருக்காது, பர்சன்டேஜ் டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் டெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா. அதனால தான் நம்பி வந்து பலரும் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது காரணம்னா டிரான்ஸ்பரன்சி அதனால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சியாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ டெண்டர் அது இல்லாமல் பாருங்கள், நேற்று கூட தனியார் மயமாக்கப்படுறது எல்லாம் சொன்னாங்க. என்ன நீங்கள்
அப்போ குரல் கொடுத்தீங்க, இப்போ அதே தூய்மை பண்ணா திருப்பி வந்து இன்னைக்கு திரும்ப அவங்க டெண்டர் கேன்சல் பண்ணிருக்காங்க. 12 டெண்டர் கிட்ட அவங்களோடதும் கேன்சல் பண்ணிருக்காங்க. தனியார் மயமா இருக்கிற எல்லாத்தையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தூய்மை பண்ணா கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். ஆனா பரவாயில்ல. அவங்களுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து தான் கேமே. இவங்க கேன்சல் பண்ண வரைக்கும் நம்ம பாராட்டலாமா இல்லையானா அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்து அவங்க டெண்டரை யார்கிட்ட கொடுக்க போறாங்க, அவங்க எந்த பெர்சன்டேஜ் அளவுல இவங்களுக்கு கொடுக்க போறாங்க, அங்க எவ்வளவு காசு உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சாதான் இது ஆக்கப்பூர்வமான செயலா தான் அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம் வந்து அவங்க டெண்டர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதை பத்தி ப்ரூஃபோட எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. எல்லா அமைச்சர்களுக்குமே அந்தந்த துறை சார்ந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் யாரு கொடுத்தாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க தான் ஆதாரம் கேட்டுட்டு இருக்காங்களே சட்டமன்றத்துல இருந்து. ஸோ அதை நம்ம அடுத்து கண்டிப்பா ப்ரூஃபோட சப்மிட் பண்ணியே ஆகணும். இப்போ ஜூலைல அடுத்த 2வது வாரம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கும். அந்த டைம்ல நம்ம இந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி அங்க ஒரு மாஸ்க் காட்டுறோங்கிற மாதிரி அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணல. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா மக்களுக்கு இன்னும் ஒரு நல்ல நம்பிக்கை வரும்ல தாவேகா மேல, விஜய் மேல அப்படிங்கிறது. எதிர்பார்த்தது நடக்குமா? அந்த மாதிரி எடுக்க முடியுமா? இல்லைம்மா, என்னம்மா இப்போ சொல்கிறாங்க, எடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் பயங்கர சுறுசுறுப்பாக இப்போ வந்து என்னென்னா, இப்போ அப்பாவை காணான்ற மேட்ரு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இவங்க திருப்பி அதை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்காங்க. அமைதியாக இருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாம், பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து சரி இதை வந்து அவங்க பயங்கரமாக திருப்பி ரொம்ப ரிவோக் பண்ணுறாங்க. இவங்க இதை திருப்பி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னா நாங்கள் ரொம்ப தூய்மையானவர்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இவர் ஏவா வேலு சொல்லியிருக்காரு, நாங்களாம் ரொம்ப தூய்மையானவன். நீங்கள் எவ்வளோ வேணால் செக் பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே இல்லை வீட்டுக்குள்ள. ஆமாம், அது 40 லட்ச ரூபா என்ன சொல்லியிருக்காங்க, முதலையே வந்து 40 லட்சம் ரூபா இல்லைன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 40 லட்ச ரூபா கைப்பற்றிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. திரைப்படத்தில் ஆவணங்கள்லாம் ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு லேப்டாப் தான் கிடைச்சிருக்கு, எதுவுமே கிடைக்கல, பணமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏவா வேடு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பிரச்சனை, பல படத்தில் சொல்லுவாங்க தெரியுமில்ல, உள்ளே போயிட்டு கஞ்சா வச்சு அவங்களே பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுமில்ல. அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்காரங்க அது ஒன்றுமே இல்லை, இவங்களே 40 லட்ச ரூபா வச்சுட்டு எடுத்து வந்திருக்காங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் இடி வந்து அதுக்கு வந்து பல்வேறு ஆவணங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிச்சே ஆகணும். இப்போ அது என்ன கணக்கு, ஏது என்ன, கைப்பற்றப்பட்ட பணத்தை விஷயத்தை, அப்புறம் லேப்டாப்பில் என்ன வந்துச்சு, ஹார்ட் டிஸ்கில் என்ன வந்துச்சு, இதெல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும். ஏவா வேடு நான் ரொம்ப சுத்தமானவன், ஏன்லாம் வந்து தூய்மையின் மாதிரி விடுவங்கன்றாரு. அப்போ நம்ம கேட்க வேண்டியது, ஏன்பா நீ ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தீங்க, திருவண்ணாமலை பஸ் கண்டக்டர், இன்றைக்கி எவ்வளோ காலேஜுக்கு அதிபர், எவ்வளோ இடத்துக்கு நீங்கள் அதிபர், அதெல்லாம் எப்படி வந்துச்சு? உழைச்சி ஒரு கண்டக்டர் உழைச்சி, ஒருவேளை ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கண்டக்டர் உழைச்சி வேணால் சினிமாவில் நடிச்சு வேணால் வரலாம், இல்லைன்னா சாதாரண ஒரு கண்டக்டர் உழைச்சி, ஒரு கிளீனர் இருந்த ஒரு உழைச்சி இப்படி இவ்வளோ காலேஜ் கட்டினீங்க, இவ்வளோ சொத்து சேர்ந்துச்சுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதற்கான பதிலும் ஒருவேளை இவங்க கரெக்டாக கிடுக்குப்படியோட கொண்டு வந்தாலும் கரெக்டாக இருக்கும். இன்னும் 11 பேர் கிட்ட 10 பேர் இருக்காங்க. இன்னும் வழக்கு ஒன்னொன்னா ஒரு வாரம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு இது கமெண்ட்லேயே ஒருத்தர் போட்டிருந்தாரு பாருங்க, நீங்கள்லாம் பேசுவீங்க, இதெல்லாம் நடக்காது, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. நமக்கும் நிறைய பேர் கமெண்ட் அனுப்புகிறாங்க, செந்தில் பாலாஜிலாம் சும்மா இதெல்லாம் பாவலா, இதெல்லாம் நடக்காதுன்ட்டு. நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் பாவலான்ட்டு. பட் அரசும் இது மாதிரி எதிர்பார்த்துருக்கும்ல. ஸோ ஏதாவது ஒரு சிறு அளவில் நடவடிக்கை முயற்சி பண்ணுவோம்ல, அப்படி எடுக்கணும்னு தான் நம்மளும் எதிர்பார்த்துருக்கோம். நம்ம இதுல இருந்து டெண்டர் முறைகேடுலாம் நடக்கிறத வந்து பாராட்டி இருந்தார்ல ஒருத்தர், ஸ்ரீதர், அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஸ்ரீதர் வேம்பு அவர் சொல்லியிருக்காரு வந்து அவருக்கு நிறைய மிரட்டல்கள் வருது, ஆனா அதுக்கெல்லாம் நான் 5 ஆள் கிடையாது, ஏன்னா நான் வந்து அவங்கள பாராட்டணுனோ இல்லை அவங்கள பெருமையை பேசணுனோ பேசல, நடந்த உண்மை அதுதான். திமுக இருக்கிற வரைக்கும் நாங்கள் போய் நிறையா வாட்டி கேட்டிருக்கோம், அதுக்கு இவங்க இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் எல்லாமே கேட்டிருக்காங்க, எங்களால் கொடுக்க முடியல. இத்தனைக்கு நாங்கள் அதை சேவையாக பண்ணணும்னு நினச்சி இலவசமாக தான் நிறைய மையம் வச்சு பள்ளிக்கூடங்கள் மாதிரி, பள்ளி நிலையங்கள் அந்த மாதிரி வச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இலவசமாகவே. அதற்கு இப்போ தாவேகா அரசு வந்ததுக்கப்புறம் தானாக இதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த மகிழ்ச்சியில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், இது எவ்வளோதான் நீங்கள் எங்களை கலாய்ச்சாலோ இல்லை என்ன மிரட்டினாலுமே இது உண்மை, இது இனிமேலும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தராக பயனடைஞ்சாங்கன்னா எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த டெண்டர் முறைகேடுகளும் வெளியே வரும். ஒரு பக்கம் இவங்களும் பார்ட்டி ஃபண்ட் பற்றி ப்ரூஃபோட சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு தான் அப்படின்னு நம்மளும் ஏற்றுக்கிற மாதிரி அந்த செயல்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பாராட்டலாம். ஆமாம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ, ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய சாஃப்ட்வேருக்கு கம்பெனியை வச்சுருக்காரு ஜோஹோன்ட்டு. அவர் தான் அரட்டை ஆப்லாம் அவங்க தான் பண்ணுறது, வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் ஆப் அரட்டையெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஜோஹோ மெயில் கொண்டு வந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் அமித்ஷா போன்றலாம் அந்த ஜோஹோ மெயில் தான் யூஸ் பண்ணி கூகுள் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இவர் தென்காசியில் ஒரு மிகப்பெரிய பிரைவசியான ஒரு, ஆமாம், அது இதில் வந்து தென்காசியில் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு கூட பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு வழங்கலை. அதில் என்ன பெரிய விஷயம்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர்னாலே வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு. பட் அதெல்லாம் கிடையாது, 10th படிச்சிருந்தா கூட போதும்.
நீங்கள் வந்து சாஃப்ட் மேலே ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து வேலைக்கு சேரலாம், இங்கே ட்ரைனிங் எடுத்து நாங்களே வேலை தரோம் அப்படின்ற திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக வேலை சேர்ந்த பசங்களாம் கூட அங்கே வந்து இன்ஜினியராக, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறின சூழ்நிலைலாம் அங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க. அவங்க நிறைய கோயில்கள் போன்ற விஷயங்கள் கட்டுறாங்க. பல தமிழகத்தில் பல ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்வி நிலையங்கள், கலைவாணி கல்வி நிலையம்ன்ற விஷயத்தில் வந்து நிறைய கொண்டு வராங்க. அப்போ அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இது மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் சொல்லும் போது இன்னும் அது வந்து, அதாவது சாதாரண ஒரு மனிதன் சொல்லுவதை விட பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்து ஜோகோலேருந்து அவர் சொல்லுவார். ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் சொல்கிறாருன்னா, ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறாங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்ல வழக்கம்போது நீங்கள் வந்து என்ன பிராமணன்னு சொல்லுவீங்க, தாவேக்காவோட ஆதரவாளர்வீங்க, சங்கின்னு சொல்லுவீங்க, அதனால நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றார். பட் அவர் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து தொடர்ந்து வந்து கல்வி பணிகள் ஆற்றி கொண்டிருக்கின்றார். அவரே சொல்வார், இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை போது நந்தகுமார் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, டீனர் ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு, டிஐபிஆர்லேயே ஒரு ஆஃபீஸ் போட்டு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நிலை கல்விக்கு வந்து லஞ்சம் வாங்குறதுனாலே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இலவசமாக கல்வியும் மருத்துவம் தான் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறோம். பட் அதை தவிர மற்றது எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு தான் அதிகமான பணம் வந்து வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க ரெண்டுக்குமே. அது நிறுத்தப்பட வேண்டும்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கத்தில் இவங்க சொல்லும்போது இது மாதிரி இலவச கல்வி நிலையங்கள் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து வந்தால் இன்னும் பல்வேறு விஷயங்கள், அந்த நவோதிதா பள்ளி திட்டங்கள்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கொண்டு வந்தால், நவோதிதாலாம் வந்துச்சுன்னா நியோதிதா தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து பசங்களுக்கு அது மாதிரிலாம் கொண்டு வந்தால் இன்னும் இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. நியோதிதா பள்ளி நிறுத்தி வச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இலவசமாக இருக்கும், மாணவர்கள்லாம் இலவசமாக இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் இப்போது இவர் வந்து கொஞ்சம் செயல்பட்டு அதுக்கான ஃபில்டர்லாம் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக என்ன கொண்டு வராங்க, என்ன செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை த வேப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் பவித்ரா சேவியர். நன்றி, வணக்கம்.